பொருளாதார வல்லுநர் திரு ரகுநாதன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு ரகுநாதன். இப்போ முதல்ல இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் நான் தான் தடுத்தேன், அந்த பிரச்சனையே முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வந்தேங்கிறதுல ஆரம்பித்து இப்போ ரஷ்யா யுக்ரைன் போரில் இந்தியா மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுது, அதனால தான் தொடர்ந்து ரஷ்யாவோட ஒரு வர்த்தகத்தை வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்கு ட்ரம்ப்புடைய அந்த குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது. இது ஒவ்வொரு கண்ட்ரியும் இது எப்படி அவர் செய்ய முடியும்? இது ஒரு இல்லீகலான ஒரு விஷயமா தானே பார்க்கப்படுது. இது சம்பந்தமா ரஷ்ய விளாடிமிர் புதின் கூட சொல்லியிருந்தாரு, இப்ப இந்த மாதிரி யாருமே எந்த கண்ட்ரி மேலேயும் திணிக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. இப்ப இது இந்தியா மேல போட்டிருக்கக்கூடிய ஒரு திணிப்பு தானே? வணக்கம்மா. அதாவது முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்தியாவுக்கும் அமெரிக்காவிற்கும் உள்ள உறவு மிக மோசமான ஒரு சூழ்நிலையை எட்டி கொண்டிருக்கிறது. இது ட்ரம்ப் அவர்களை பொறுத்தவரை 6 மாதமாக அவர் பதவியேற்ற நாளிலிருந்து ஒரே ஒரு போக்கைத்தான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார். அது இந்தியாவுடன் மட்டுமல்ல, எல்லா நாடுகளுடனும். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றார், தன்னுடைய நாட்டினுடைய எக்கானமியை இம்ப்ரூவ் செய்வதற்கு தனது சந்தையை உபயோகப்படுத்திக் கொள்ளும் நாடுகள் நமது தயாரிப்பில் இருக்கக்கூடிய பொருட்களை அதிகமாக வரி போடுகிறார்கள், இதை நான் விடமாட்டேன் அப்படின்றதுதான் அவர் சொல்லிக்கிட்டு வர்றது. இந்த சைடு எஃபெக்ட் தான் இந்த ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறது அப்படின்னா, ஏன்னாக்கா அவர் ஒரு பக்கத்துல தன்னை முன்னிறுத்திக்கிட்டு இருக்கிறாரு. உலகத்தினுடைய நோபல் பீஸ் பிரைஸ் தனக்குத்தான் இந்த ஆண்டு கொடுக்கப்பட வேண்டும் என்பதுல ஒரு வெறியுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மாதம் ஒரு போரை நான் நிறுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு தன்னைத்தானே பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நம்ம ஒண்ணு பார்க்கணும், அதாவது அவருடைய செயல், அவரது தாக்கங்கள் அப்படின்றத கொஞ்சம் ஒத்தி வச்சிருவோம். ஏன்னா அந்த நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ். அவர் செய்வது பிடிக்கவில்லை என்றால் அவரது நாட்டு மக்கள் அவரை கவனித்துக் கொள்வார்கள். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அமெரிக்காவினுடைய பொருளாதாரமும் வீழ்ந்து கொண்டிருப்பதைத்தான் பார்க்க முடிகிறது. அங்கும் மக்கள் திண்டாடுகிறார்கள், இன்ஃபிளேஷன் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, வேலை இழப்பு, வேலை இன்மை, வேலை குறைப்பு அதிகமாயிட்டு இருக்கிறது தான் பாக்குறோம். அவர் தனக்கு ஒரு கண் போனாலும் மற்றவர்களுக்கு 2 கண்ணும் போக வேண்டும் என்ற ஒரு ஈடுபாட்டிலே தன்னை செயல்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் அவரது போக்கு நேற்று இன்று மாறிவிட்டதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ ஒரு வாரத்துக்கு தள்ளி வைத்து 1ஆம் தேதிக்கு முந்தின நாள் அறிவிப்பு வந்த பொழுது அவர் என்ன சொன்னார்? இஃப் யூ டோன்ட் ஃபால் இன் லைன், டாரிஃபுகள் ஏற்றப்படும் தானே சொல்லியிருந்தார். இதற்கு முன்னாடி அவர் சொன்னது என்ன? 25% வரி விதிப்பு இருக்கும் இந்திய பொருட்களுக்கு. அதற்கு மேலும் ரஷ்யாவுடன் அவர்கள் செய்யும் வாணிபத்திற்காக பெனல்டி கொடுக்கப்படும் சொன்னார். எவ்வளவுன்னு சொல்லல. இப்ப அந்த பெனல்டி 100% இருக்கலாம், 200% இருக்கலாம். ஆனால் நான் என்ன கேட்க வேண்டியது அப்படின்னாக்க, ஒரு ஸ்திரமற்ற நிலைமையை தொழில் முனைபவர்கள் கிட்ட இன்றைக்கு நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இது நாட்டிற்கு நல்லதில்லை, இந்தியாவிற்கு நல்லதில்லை. இந்தியாவினுடைய பொருளாதாரம் ஒரு மோசமான விளைவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இப்போ நம்ம பாதாளத்துல சென்று கொண்டிருக்கிறோம்ன்றதான் உண்மை. இன்றைக்கு வேலை குறைப்பு ஏற்கனவே ஐடி துறையில அதிகமா பாக்குறோம். அவருடைய அமெரிக்காவை சார்ந்துதான் ஐடி துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. பல லட்சம் கோடிகள் அந்த துறையில முதலீடுகள் இரு பக்கமும் இருக்கு, பிசினஸ் இரு பக்கமும் இருக்கு. கிட்டத்தட்ட $45 பில்லியன் சர்ப்ளஸ் ஆக ஏற்றுமதியில் அமெரிக்காவுடன் இருக்கிறோம். இல்ல, அமெரிக்கா மாதிரியான ஒரு வளர்ந்த ஜாம்பவான் நாடே இன்னும் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின்ல அவர் இந்த மாதிரியான நிறைய நடவடிக்கைகள் எடுக்கிறாரு. அப்ப இந்தியா இந்தியான்னு சொல்ல வரல, இப்ப அந்தந்த நாடுகளுக்கு இது முக்கியம், அவங்களுடைய நாட்டுக்கான பிரெட் அண்ட் பட்டர் முக்கியம்னு அவங்களும் ஓட தானே சார் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படி இந்தியா எதிர்கொள்ளணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி எதிர்கொண்டிருக்க வேண்டும்ன்றதான் சொல்லலாம். பாஸ்ட் 6 மாசமா இந்த பேச்சுவார்த்தைகள் எந்த அளவுல போச்சு? பிரைம் மினிஸ்டர் டு பிரசிடென்ட் போச்சு, அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட் டு பிரைம் மினிஸ்டர் போச்சு, அதுக்கப்புறம் காமர்ஸ் மினிஸ்டர் லெவல்ல 5 முறை பேச்சுவார்த்தை, நிதி அமைச்சர் முறையில 2 முறை, தனிப்பட்ட குழு 40 நாட்கள் மேற்கொண்ட பேச்சுவார்த்தை. ஒரு டெட் எண்ட் அல்லது ஒரு கமா போடக்கூடிய அல்லது ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது இந்நேரத்துக்கு இந்தியா என்னெல்லாம் செய்திருக்க வேண்டும்? தனது உள்நாட்டு சந்தையை பெருக்கி இருக்க வேண்டும், வெளிநாட்டிற்கு
செலுத்துவதற்கு, அங்கு அனுப்புவதற்கு ரெடியாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை உள்நாட்டு சந்தையிலே பயன்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்க வேண்டும். இரண்டாவது, இங்கு தொழில் தயாரித்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த டெம்பரரி ஃபேஸ தொடராமல் இருப்பதற்கு, விழுந்து விடாமல் இருப்பதற்கு முட்டு கொடுத்திருக்க வேண்டும். அந்த முட்டுன்றது என்ன? ஒரு எக்ஸ்போர்ட் கன்சைன்மெண்ட்ஸ் ரெடியாகி இங்க இருக்கிற பட்சத்துல கிரெடிட் ஃபெசிலிட்டியை உருவாக்கி இருக்க வேண்டும். கடனை இன்னும் சில எக்ஸ்போர்ட் நிறுவனங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்திருக்க வேண்டும். ஒரு மாரட்டோரியத்தை கொடுத்திருக்க வேண்டும். பல உள்நாட்டு சந்தைகளை பெருக்கி இருக்க வேண்டும். புதிய மார்க்கெட்டுகளை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். இது இந்த அஷூரன்சஸ் கொடுத்திருக்க வேண்டும். ஒரு பக்கம் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை, மறுபக்கம் நட்பு நாடுகள் அனைத்தையும் இந்நேரத்திற்கு ஒன்று சேர்த்திருக்க வேண்டும். இந்தியா பல நாடுகளுடன் நட்பாக இருக்கிறது என்றுதானே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நமது மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு எவ்வளவு நாடுகள் ஒவ்வொரு முறையும் தனது நாட்டினுடைய உயரிய விருதுகளை அளித்துக் கொண்டிருக்கின்றன. இவர் ஒரு உலகத் தலைவராக மாறிவிட்ட பொழுது ஒரு 20 நாடுகள் 40 நாடுகளை ஒன்றிணைத்து அமெரிக்காவில் செய்வது தவறு என்று பெரும் குரலிலே சொல்லி இருக்க வேண்டும். இப்போ நீங்க என்ன ஆச்சு பாருங்க. பங்களாதேஷ் அக்ரிமெண்ட் போட்டாச்சு, வியட்நாம் அக்ரிமெண்ட் போட்டாச்சு, ஜப்பான் அக்ரிமெண்ட் போட்டாச்சு, யூரோப்பியன் யூனியன் அக்ரிமெண்ட் போட்டாச்சு. அப்ப நம்ம தனித்து விடப்படுற மாதிரி ஆயிட்டோம். சிங்கப்பூர் அக்ரிமெண்ட் போட்டாச்சு. அப்ப நமது பாகிஸ்தான் அக்ரிமெண்ட் போட்டாச்சு. அப்போ இந்தியா மட்டும் ஒரு ஐசோலேட் ஆயிட்டு இருக்கிறோம். அப்ப நாளைக்கு நமக்கு வரக்கூடிய பிசினஸ் எல்லாம் இந்த அண்டை நாடுகள் பிடித்து கொண்டு விட்டால், நீங்க கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் நம்ம எங்க இருந்து ஏந்துக்கிறது? இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும்ல. அப்ப நம்ம ஒரு பக்கத்துல டிஃபென்ஸ் ஆடி இருக்கணும். உள்நாட்டு சந்தைகளை, மதிப்புகளை அதிகப்படுத்தி இருக்க வேண்டும். நன்றி திரு ரகுநாதன். இணைப்பில் பல்வேறு பார்வைகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. இந்த விஷயத்தில் ஏற்கனவே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு பதிலை கொடுத்திருக்கக்கூடிய சூழலில் டொனால்ட் ட்ரம்ப் கிட்டேருந்து இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்குது. இன்னும் 24 மணி நேரத்தில் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே கொடுத்திருக்கிறது என்னவோ 25% தான். இப்போ சப்ஸ்டன்ஷியலாக ரைஸ் பண்ணியிருக்கக்கூடியதுடைய அந்த எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது இன்னும் வெளி வரல, தெளிவாக தெரியல. அப்போ ஆனால் சப்ஸ்டன்ஷியலாக ரைஸ் பண்ண போகிறாங்க 24 மணி நேரத்தில் அப்படிங்கிறது மட்டும் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய முக்கிய தகவலாக இருக்குது. இந்தியா தரப்புல இதுக்கு என்ன அடுத்த நகர்வு செய்யப்பட போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதி முக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. ஹெலிகாப்டர்களின் விபத்து என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.